அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த வாரத்துல கூட இந்த நாள் தொடங்கி நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாரும் நீங்க கேட்ட வண்ணமாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்குள் இருக்கிற அநேக விதமான புதைப்பொருள்கள், அதோடைய முதல் பாகத்தை தான் இன்றைய தினத்தில் நம்ம காண இருக்கிறோம். அப்ப எல்லாருக்குமே மத்தேயு 24ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே இரண்டாம் வருகைக்கான ஒரு தீர்க்க தரிசனம் தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு. அது உண்மைதான். ஆனா இரண்டாம் வருகைக்கான தீர்க்க தரிசனம் மட்டும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இல்லை. அதுல இன்னும் நிறைய தீர்க்க தரிசனமும் உண்டு. இன்னும் சொல்ல போனா மத்தேயு 24ஆம் அதிகாரம் எந்த இடத்துல முடியுதுன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல தான் முடிகிறது. அதோடைய தொடர்ச்சி அங்கதான் வரும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1000 வருஷத்துடைய முடிவில் நடக்க போகிற அந்த கொஞ்ச காலம், வெள்ளையாடு செம்மறியாடு பிரிக்கிற அறுவடை, அங்க நல்ல மீன் கெட்ட மீன் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இரண்டாம் மரணம், அங்கதான் இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் போய் முடியும். ஆனா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்குள்ளவே நிறைய விஷயங்களை வெவ்வேறு கோணத்தில், அதாவது ஒரு தொடர்ச்சியே இல்லாமலும் கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஒரு விஷயங்களை சொல்லினே வருவாரு, அடுத்து அந்த விஷயத்த சொல்றதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த பேசுவார். அந்த மாதிரி கூட மத்தேயு 24ஆம் அதிகாரம் இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அவர் உயிர் தெழுந்து போன பின்பு நடக்க போற நிகழ்வுகள் இருந்து பிடித்து கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் சில இடத்துல அதை தாண்டி கூட அவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன. நம்மளுடைய நியாய தீர்ப்பு, பொய்யான மத போதகர்களுக்கும் மத மத ரீதியாக கிறிஸ்துவை விட்டு வேறொரு கிறிஸ்துவை போதகம் பண்ணுகிறவர்களுடைய நியாய தீர்ப்பும் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் உண்டு. அது முடியும், மத்தேயு 24 முடியும் போதே அதான் முடியும். இந்த 24ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமாக 3 தடவை கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அவர் எச்சரித்து பேசியிருக்குவார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஏன் 3 தடவை பேசியிருக்கிறாருன்ட்டு. அது 3 விதமான ஒரு காலகட்டத்தை குறித்தும் வரும். அதை தனித்தனியா நம்ம பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நம்ம ஒரு 2-3 வசனம் மட்டும் தான் பார்க்குவோம். ஆனா அநேக விதமான சரித்திரங்களை உள்ளடக்கிய ஒரு முதல் பாகம் தான் இன்றைய தினத்தில் இருக்கு. சில தீர்க்க தரிசனங்கள் வரும், நிறைய சரித்திரமும் இருக்கும். அதனால இந்த சரித்திரத்தை அதிகமா விரும்புகிறவர்களுக்கு இன்றைய வாரம் ரொம்ப அருமையா இருக்கும். வசனத்தையும் நம்ம கண்ணோக்கி பார்க்க போறோம். ஒவ்வொரு வசனமும் நம்ம வாசிக்கலாம். முதல் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ இந்த முதல் வார்த்தைகளை கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போறாராம். அப்ப எந்த தேவாலயத்தை விட்டு கிறிஸ்து புறப்பட்டு போறார்? இந்த தேவாலயம்னா என்ன? யூதர்களுடைய காலகட்டத்தில் ஏன்னா இந்த தேவாலயத்தை ஒட்டி தான் முதல் தீர்க்க தரிசனமே வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவாலயம்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு 2வது கட்டத்துல அந்த தேவாலயத்தில் இருக்கிற நிறைய கைவேலை செய்த பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம், கட்டடங்கள். அப்போ ஆலயம் என்றால் கட்டடம் மட்டும் தானே, அப்ப கட்டடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்ப நிறைய கட்டடங்கள் இருந்துச்சா? என்ன கட்டடங்களை பார்த்தார்கள் இந்த சீசர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வசனத்தை 2ஆக பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். புரியுது இல்லைங்களா? அப்ப என்ன மாதிரி நம்ம பார்க்கலான்ட்டு. இப்போ முதல் இந்த ஆலயம்னா என்ன, அதை நம்ம முதல் பார்த்துடலாம். இந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்துல ஏரோதின் ஆலயம், ஹேரோட்ஸ் டெம்பிள் அல்லது 2வது தேவாலயம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கோம். இதை யார் கட்டுறதுன்னா, ஹேரோத் த கிரேட் அப்படின்னு ஒரு மன்னன், ஒரு ராஜா இருந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கு கட்டளை எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது இல்லைங்களா, அந்த ராஜா. இந்த ராஜா நிறைய ஓவியங்கள், நிறைய நம்ம கலைகள்ல ரொம்ப ரொம்ப ஆசை அவருக்கு. நிறைய கட்டடங்கள்லாம் நிறைய பண்ணோன்னு. இன்னும் சொல்ல போனா இந்த தேவாலயம் ரோமர்களுடைய காலகட்டத்துல இருந்த உலக அதிசயத்தில் ஒரு அதிசயம் தான் இந்த ஆலயம் கூட. இது இந்த ஏரோதின் ஆலயம். இது அவர் கட்ட தொடங்கி வருஷ கணக்கில் கட்டினே இருந்தாங்க. ஒரு கிபி 62லேருந்து 64க்குள்ளதான் இந்த கட்டடம் கூட முடிஞ்சு சில வருஷத்துல இது அழிஞ்சும் போச்சு. இப்படிதான் இது நடக்குது. இது வெறும் ஆலயம் மட்டுமல்ல, இதுக்குள்ள நிறைய கட்டடங்கள் இருந்தது. மோரியா மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஜெருசலேம்ல இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த ஆலயத்தை கட்டி வைத்திருந்தார்கள். ரோமர்களுடைய காலகட்டத்துல இதை
ஹபியாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லப்படும். என்னன்னா வீடு என்று அர்த்தம். இதுக்கு பேரு அது தாங்க, த ஹவுஸ் அப்படின்னு வாங்கலாம், த வீடு அப்படின்னு. யூதர்கள் வந்து இத ஹபியாத் அபியாத்ன்னு தான் கூப்பிடுவாங்க, வீடு வீடுன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா தேவனின் வீடு இல்லையா, அதனால இவங்க வீடு வீடுன்னு கூப்பிட்டு தொடங்கிட்டாங்க. இதுதான் கிறிஸ்து பின்னாடி இந்த வார்த்தையை தொடர்பு கொண்டு பேசுவார். உங்கள் வீடு உங்களுக்கு பாலாய் விடப்படும். நீங்க என்ன வீடு வீடுன்னு நினைக்கிறீங்க, அது பாலாய் போயிடும்வாரு. அது இஸ்ரேலையும் குறிக்கும், அவர்கள் நம்பி இருந்த இந்த ஹபியாத் இந்த வீட்டையும் குறிக்கும். சரியா, இதுதான் நம்ம முதல் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயம் எப்படி இங்க வந்தது அப்படின்னா, சாலமோன் தேவாலயம் கட்டினார் இல்லைங்களா, அது பாபிலோனியர்களுடைய காலகட்டத்துல வந்து அது அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறமா பின்னாடி கோரேஸ் ராஜாவுடைய நாட்களுக்கு தொடங்கின பின்பு யூதர்கள், யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் வந்து மீண்டும் இந்த ஆலயத்தை கட்டுவாங்க. ஜெருபாபேல்ன்ற தலைமையில கடைசியில இந்த ஆலயம் வந்து கட்டட வேலைகள் முடியும். இது முடிஞ்ச பின்பு ஏரோது, இப்ப கிறிஸ்துவோடைய பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏரோது வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆலயத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும், இன்னும் நல்லா நல்லா மாத்தணும்னு சொல்லிட்டு அவர் கட்டட வேலைகளை தொடங்கினாராம். பாருங்க, இப்படி பாக்குறதுக்கு இந்த ஆலயம் வந்து ரொம்ப 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 அழகா இருந்திருக்குது. அதான் உலக அதிசயத்தில், ரோமர்களுடைய உலக அதிசயத்தில் இது ஒரு ஆலயமாக அன்னைக்கே அமைஞ்சிருக்கிறது. அதை வந்து ஏறக்குறைய 36 ஏக்கர் கொண்டு கட்டியிருக்கிறாரா. அவ்வளோ பெரிய ஆலயமா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வாசல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரணும் இல்லைங்களா, அப்படி போயிட்டு வரும்போது இந்த ஆலயத்தை தொடர்ந்து தான் அவர் போனோம். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது கூட இந்த ஆலயத்தை கடந்து தான் போனோம். இதுதான் அவங்களுக்கு பாதையாகவே இருந்தது. ஏரோது வந்து இப்படி ஒரு கட்டடத்தை செய்து வைத்து அநேக விதமான ஆசாரியர்களையும் சிற்பிகளையும் வேலை செய்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் 10,000 இதுக்குள்ள குவிச்சு வச்சிருந்தார். நீங்க வந்து இதுல நீங்க வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இருந்ததாம். இப்படித்தான் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்திருக்குது. கிறிஸ்து வந்து எருசலேம்ல இருந்து பெத்தேனியாவுக்கு போகும்போது இந்த ஜெருசலேம் இந்த ஆலயத்தை கடந்து தான் போனோம். மீண்டும் பெத்தேனியால இருந்து ஜெருசலேமுக்கு வரணும்னா திருப்பி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தை கடந்து தான் வரணும். இந்த ஆலயத்துல, அதாவது இந்த ஆலயம்னு சொல்றோம் இல்லைங்களா, ஏரோதின் தேவாலயம், இந்த தேவாலயத்துல இன்னொன்னு கூட இருந்தது. பிலாத் இருந்தார் பாருங்க, பிலாத்தோடைய அரண்மனை. அந்த அரண்மனை கூட தனியாலா கட்டல, இந்த ஆலயத்துக்குள்ளவே தான் இருந்தது அந்த அரண்மனை கூட. அது வந்து எந்த பகுதி அப்படின்னு சொல்லனா, வடக்கு கிழக்கு, இந்த ஆலயத்துடைய வடகிழக்கு பகுதியில தான், அந்த வடமேற்கு பகுதியில வந்து இந்த ஏரோதோடைய இடம் இருந்தது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கிறிஸ்துவின் பயணம் கேட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். அது அது ஒரு நபரை கொண்டு தான் அதை கட்டுவாங்க. மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு ரோமன் ஜெனரல் இருந்தா. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சரித்திரம் வசனம் இது நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சாதான் உள்ளவே போக முடியும். மார்க் ஆண்டனின்னு சொல்லி ஒரு ஜூலியஸ் சீசர்லாம் நீங்க படிச்சிருக்குவீங்க. அந்த ஜூலியஸ் சீசர் ராஜா காலப்பகுதியில் இந்த மார்க் ஆண்டனின்ற வந்து ரொம்ப அந்த ஜூலியஸ் சீசருக்கு ரொம்ப சப்போர்ட்டர், ரொம்ப ரொம்ப கூடவே இருந்திருக்கிறான். அவனுடைய காலகட்டத்தில் அவனுக்கு பின்னாடி அவனுடைய பேரை வச்சுதான் ஏரோது என்ன பண்ணுவார்னா, ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ் பேருக்காகவே கட்டிடுவார். அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து பிலாத்து ஒரு அதிபதியா இருக்குவார். அநேகர் வந்து எருசலேமுக்குள்ள இந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கூடும்போது இந்த ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல இருந்து தான் ரோம அதிபதிகள், அப்புறமா ரோம போர் வீரர்கள், சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த வீரர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் இங்க தான் குவிச்சு வச்சிருந்தாங்க. இங்கத்துல இருந்து தாங்க இயேசு கிறிஸ்து கூட அன்னைக்கு அடிக்கிற போர் சேவகர்களின் முழு கூட்டம், மத்தேயு 27:27 நினைக்கிறதோட பாருங்க, போர் சேவகர்களின் முழு கூட்டம் வருவாங்க இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறதுக்கு. அவங்களாம் எங்க தான் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லப்படுகிற பிலாத்தோடைய அரண்மனைன்னு கூட சொல்லலாம். இங்கதான், அதெல்லாம் இந்த ஆலயத்தை ஒட்டி தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கார். இந்த ஆலயத்தை ஒரு காலகட்டத்துல சுத்து போட்டு அப்போ உங்களுக்கு தெரியும் இது அழிவு நிச்சயம்னு சொல்லி லூக்கால பேசியிருப்பார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இது பின்னாடி தான் வரும். இந்த எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும். எருசலேம் மட்டும் இல்ல, இந்த ஆலயத்தையும் சுத்து போடுவாங்க.
அது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் இன்னைக்கு படிக்கத்தான் போறோம். இந்த இந்த ஏரோதுடைய ஆலயமே கொஞ்சம் வித்தியாசமா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இன்னும் கொஞ்சம் இதை விவரமா கொஞ்சம் பெருசுபடுத்தணும்னு சொல்லி யூதர்களுக்குன்ற ஒரு இடம், புறஜாதிகளுக்கு ஒரு இடம், இங்க வந்து தாங்க அந்த ஜென்டைல் கோர்ட்னு வாங்க. ஜென்டைல் கோர்ட்னா நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? இவர் ஏரோது என்ன பண்ணிடுவார்னா, புறஜாதிகளுக்கு என்று பிரகாரம்னு சொல்லி ஒரு இடத்தை இதுல கட்டி வச்சிருக்குவார். இங்கதான் காசுக்காரர்கள், விற்பனையாளர்கள், அப்புறமா பொறாக்களை விற்கிறவர்கள், பறவைகளை இங்கதான் நடந்திருந்துச்சு அந்த ஜென்டைல் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடம். இதுதான் வந்து காயப்பா, அண்ணா இவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு இடம். இது ஏரோதுக்கு இருந்து இவங்க எடுத்திருந்தாங்க. ஏரோதுக்கு பின்னாடி அந்த மன்னர்கள் கூட கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல தான் காசுக்காரர்கள், விற்பனையாளர்களா இருக்கிறது கிறிஸ்து கண்டு இங்கத்துல இருந்து தான் இவங்களை துரத்தி அடிச்சிருக்குவார். அதெல்லாம் ஆலயத்துக்கு ஒட்டுனது தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார், கொஞ்சம் விரிவா இன்னமும் இந்த கட்டட வேலைகளை அதிகமாக்க தொடங்கி இருக்குவார். நம்ம இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் சாகும்போது நம்ம அநேக நேரத்துல ஒன்னு படிக்குவோம், தேவாலயத்தின் திரைசீலை. ஞாபகம் இருக்குங்களா? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டதுன்ட்டு. அந்த தேவாலயத்தின் திரைசீலை வேல், அதை வந்து பாரோக்கேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, இந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் ரெண்டுமே பிரிக்கிற இடம் தான் அந்த அந்த தேவாலயத்தின் திரைசீலை. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்களா? யூதர்களுடைய பாரம்பரியத்தில் தல்முத் இதெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் என்னதுன்ட்டுலாம். அதுல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு எனக்கு. இந்த திரை சிலைய கழட்டி தூக்கின் போனோம்னா 300 பேர் வேணுமா, குறைஞ்சபட்சம் 200 பேர் இருந்தா தான் இந்த திரை சிலையை கழட்டி எடுக்க முடியுமா. அவ்வளோ பெரிய திரை சிலை, அவ்வளோ கனமா இருந்துச்சான் அந்த காலகட்டத்துல இந்த ஆலயத்துக்குள்ள. அதனால்தான் வசனத்துல ரொம்ப குறிப்பா போட்டிருந்தாரு, தேவாலயத்தின் திரை சிலை. ஏன்னா அது எந்த மனுஷனாலையும் கிழிக்க முடியாது, அது மேல் தொடங்கி கீழே கிழிஞ்சதுன்னு. இது யாருன்னா உங்களுக்கு வேணும், இது எங்க பிரதர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, மிஷ்னா, அது வந்து ஷெக்கேலும் 8வது அதிகாரம் 5ஆம் பக்கத்துல நீங்க போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். வேணும்னா கேளுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு நான் இதெல்லாம் எங்க இருந்து படிச்சிருக்கிறேன், இன்றைய பாடத்துக்கு எடுக்கப்பட்ட சரித்திர ஆதாரங்கள்லாம் எந்தெந்த புஸ்தகம்னு நான் உங்களுக்கு குறிப்பு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்குள் இருந்தது பாருங்க. இந்த இடத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, இவர் வரார். ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயம். இந்த ஆலயம் வந்து ஏரோது ராஜா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இந்த ஏரோது ராஜா வந்து யூதர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஏதோமியர். இந்த ராஜா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, தெரியும் இல்லையா, ஏதோமியர்கள். இவர் யூதனே கிடையாது, ஏதோமியர்கள். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, யூத மார்க்கத்துக்கு இவர் மதம் மாறி இருக்குவார். இந்த ராஜாவை சொல்லணும்னா, குழந்தைகளை சாகடிக்கிறதுல பேர் போனவர், இவருடைய சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே சாகடிச்சிருக்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து பிறந்திருக்கும் போது எல்லாருமே அந்த ராஜா தான் இந்த ஏரோது த கிரேட். இந்த ராஜா இவருக்கு எது மேல ரொம்ப ஆசைன்னா, இந்த பில்டிங்ஸ், இந்த நல்லா கட்டட வேலைகள்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்ற ஒரு யோசனை. இவர் தொடங்கி சரித்திரத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த ஆலயத்தை கட்ட தொடங்கி 60 வருஷமா கட்டியிருக்கிறாராம். அவ்வளோ வருஷமா இந்த ஆலயம் கட்டினே இருந்திருக்கிறாங்க, நிக்கவே வைக்கல. கட்டி முடிச்சு ஒரு 7-8 வருஷத்துல அழிஞ்சோ போச்சு. இப்படிதான் இருந்திருக்குது இந்த ஆலயம். சரி, யூதர்களை எப்படியாவது என் பக்கம் இழுக்கணும்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஆலயம் நல்லா இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா விரிவாக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த கட்டட வேலையை தொடங்கி இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயத்துடைய பின்னணி. புரியுதுங்களா? இன்னும் டீட்டெயிலா போலாம், ஆனா இப்போதைக்கு போதும். இதுதான் இந்த ஆலயத்துடைய பின்னணி. இப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை விட்டு வராருன்னு சொல்றாரு இல்லைங்களா. இதுதான் அந்த ஆலயம். இப்ப ஆலயத்தை விட்டு வரார். இப்போ வரும்போது அவங்க சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவாலயத்தின் கட்டடங்களை அவர்கள் காண்பிக்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ கிறிஸ்துடைய சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவாலயத்துல சில கட்டடங்கள் இருக்கு, அதை காமிக்கிறதுக்கு வராங்களா கிறிஸ்து கிட்ட. இப்போ அதுல ஒரு கேள்வி நம்மளுக்கு வரணும். இதுக்கு முன்னாடி கூட இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோட போயிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அப்பெல்லாம் சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த தேவாலயத்தோடைய கட்டடங்களை காமிக்கல. ஏன் இப்போ காமிக்கணும்? குறிப்பா ஏன் இப்போ காமிக்கணும்? ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு இருக்கு. கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமா தான் இவங்க வந்து காமிக்கிறதுக்கே வராங்க.
அந்த கட்டடங்கள்னு இருக்குது இல்லைங்களா, அது நிறைய இருக்கு. நான் சொல்லின்னு போனா லிஸ்டே பத்தாது, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி வேண்டாம், சொல்லிடலாம். பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, ஆசாரியர்களுக்கு ஒரு இடம் கட்டி வச்சிருந்தாரு ஏரோது. அப்புறமா இஸ்ரேல்ல இருக்கிற ஆண்களுக்கு ஒரு இடம், பெண்களுக்கு ஒரு இடம், புறஜாதிகளுக்கு ஒரு இடம், ரோம அதிபதி பார்த்தோம் இல்லைங்களா, ஆண்டோனியோ ஃபோர்ட்ரஸ், பிலாத்து இருக்கிற அரண்மனை, அங்க ஒரு இடம். உள்ளவே வந்து மார்க்கெட் பிளேஸ் இருந்துச்சு, பஜார். இன்னைக்கு நம்ம சந்தைக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா மார்க்கெட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி மார்க்கெட்டை கட்டி வச்சிருந்தாரு. அழகான வாசல்கள், அழகான கேட்டு பூட்டி இருந்தது. சில இடத்துல பண்டக சாலைகளை கட்டி வச்சிருந்தாருன்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய கட்டடங்களை உள்ளுக்குள்ளவே கட்டி வைத்திருந்தார். இப்படிதான் இருந்தது இந்த ஆலயம். இப்போ இவங்க கிறிஸ்துவும் அவங்க சீசர்கள் இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஆலயத்தை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு படம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப கேள்வி, ஏன் இவ்வளோ காலமாக அவங்க சீசர்கள் கிறிஸ்துவுக்கு இந்த தேவாலயத்துல இருக்கிற கட்டடங்களை காமிக்காமல், அதன் பற்றி பேசாமல் இப்ப வராங்க பேசுறதுக்கு? அப்பனா ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? என்ன காரணத்துக்கு இவங்க வந்து இப்போ கிறிஸ்து கிட்ட இந்த விஷயத்த காமிக்கிறாங்க? இதான் நம்ம அடுத்து தேடி போனோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க என்னத்தை கரெக்டா காமிச்சாங்க? கட்டடங்களை காமிச்சாங்களா இல்ல என்னத்தை காமிச்சாங்கோ அப்படின்னா, இதை வந்து நம்மளுக்கு மார்க்கும் லூக்கா இன்னும் கொஞ்சம் புரிதலை கொடுக்குறாங்க. என்னத்தை தான் இந்த சீசர்கள் வந்து கிறிஸ்துவிடத்தில் காமித்தார்கள்னு சொல்லிட்டு. வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 13 அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். அப்போ அவங்க குறிப்பாக எதை பத்தி தான் பேசுறாங்கன்னா, கட்டடங்கள். ஆனா கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள். புரியுதுங்களா? அவங்க ரொம்ப குறிப்பா எதை பத்தி பேசுறாங்கன்னா, கட்டடங்கள். பாருங்க, நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். லுக் அட் தி இம்ப்ரெசிவ் ஸ்டோன்ஸ் இன் த வால்ஸ் அப்படின்றாங்களாம். இவங்க என்ன பேசுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி கூட லுக் அட் தீஸ் மேக்னிஃபிஷன்ட் பில்டிங்ஸ் இருக்கும். இவ்வளோ அழகான கட்டடங்களை பாருங்க, அதோடைய கற்களையும் பாருங்கன்றாங்களாம். சரி, ஏன் இத சொல்லணும்? இவங்க வேற எதுனா பார்க்கலாம் இல்லையா? லூக்கால கூட என்ன சொல்றாரு பார்க்கலாம். லூக்கா 21 பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது. அப்போ இவங்க குறிப்பா எதை பத்தி தான் அதிகமா பேசுறாங்கன்னா, நல்ல நல்ல கற்கள். இந்த கற்களை பத்தி தான் இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஃபோக்கஸ் இருக்கு, அந்த கட்டடங்களும் ஃபோக்கஸ் இருக்கு. ஏன் இந்த மாதிரினா, இன்னைக்கு இருக்கிற சில ஆராய்ச்சியாளர்களே கொஞ்சம் திகைச்சு போனாங்க இந்த கட்டடத்தை பார்த்துட்டு. ஒரு சில கல்லு வந்து 500 டன் இருக்குதுங்களா, அவ்வளோ பெரிய கல்லு. இன்னைக்கு இருக்கிற இந்த தொல்லியல் ஆராய்ச்சி ஆர்கியாலஜிஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க போய் பாக்குறாங்களாம். இதெல்லாம் சமீபத்துல பார்த்துருக்குறாங்க. பார்த்தா 80 to 100 சில கற்கள் 100 டன், சில கற்கள் 500 டன்லாம் போட்டு கட்டியிருக்கிறாங்க. இது தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல மார்பிள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்குமா, இந்த பனி மாதிரி இருக்குமா. சில இடத்துல வந்து தங்கம் எல்லாம் போட்டு மூடி இருக்குவார் இந்த ஆலயத்துக்கு. அதனால தான் இது ரோமர்கள் உலகத்தில் உலக அதிசயமா இருந்துச்சு. இந்த ஆலயத்து மேல சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா ஜனங்களால இந்த ஆலயத்தை பார்க்க முடியாது, அப்படி ஜொலிக்கும். அவன் வேற பக்கம் திரும்பிடணும், ஏன்னா கண் வந்து கூசிடும். ஃபுல்லா மார்பிள் போட்டிருந்தார், பார்க்கறதுக்கே மார்பிள் ஸ்டோனை வந்து மேல வந்து கவர் பண்ணியிருந்தாரு. பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வெள்ளையா தெரியுமா இது இந்த ஆலயம். இப்போ குறிப்பா இந்த சீசர்கள் வந்து இந்த கல்லை பாருங்க, கட்டடத்தை பாருங்கன்ட்டு கேட்குறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு பின்னணி இல்லாமல் இவங்க பேச மாட்டாங்க. என்ன அது பின்னணி? நாம இன்னைக்கு படிச்சுன்னு இருக்கிறதுன்னா மத்தேயு 24 கரெக்டுங்களா? மத்தேயு 23 தான் இதோட பின்னணி இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்குவாருன்னா, அந்த ஆலயத்துக்கு போயிருக்குவார். ஆலயத்துக்கு போய் ஆலயத்துல இருந்து ஜனங்க கிட்ட பேசுவார். யாருன்னா அங்க இருந்த பரிசேயர்கள், ஆசாரியர்கள், அவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே சுட்டி காமிச்சிட்டு, நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, இந்த தேவாலயத்தை இவங்க இன்னான்னு கூட சொல்லியிருந்தாங்கோ, வீடுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்ட பின்னாடி தான் ஒரு 3-4 வசனம் கழிச்சு சீசர்கள் வருவாங்க. வெளியே வந்துட்டு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, இப்போ பாருங்க இந்த கல்லு. அவங்க என்ன கண்ணோட்டத்துல சொன்னாங்கன்றது புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23 38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி விடப்படும்,
உம் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இது வந்து ஆலயத்துல இருந்து தான் பேசுவாரு. நீங்க இந்த வீடுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, இந்த வீடு உங்களுக்கு பாழாய் போயிடும்னு சொன்னார். அது பார்க்க போன ஆலயம் கூட வீடு தான். வசனம் இருக்கு, 122 சங்கீதம் 1 ஹாகாய் 1:8. இஸ்ரேல் தேசம் கூட தேவனுடைய வீடு தான், அது மாற்று கருத்தே கிடையாது. யாத்ராகமம் 16:31, ஓசியா 8:1 ரெண்டுமே சரிதான். இஸ்ரேல் என்றது தேவனுடைய ஆவிக்குரிய வீடு. ஆலயம் என்பது கண்களால் காணக்கூடிய வீடு. இப்ப கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வீடு வீடு நினைக்கிறீங்க இல்லைங்களா, இந்த வீடு உங்களுக்கு பாலாய் விடப்படும், நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வசனம் கழிச்சு, ஒரு 2 வசனம் கழிச்சு தான் நம்ம என்ன வரோம்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 24 வரோம். இப்போ 38 சொல்லிட்டாரு, உங்கள் வீடு உங்களுக்கு பாலாய் விடப்படும் சொல்லிட்டு வெளியே வரார். வந்த உடனே சீசர்களும் கூடவே வராங்க. என்னப்பா இயேசு கிறிஸ்து வந்து இந்த வீடு ஆலயம் பாலாயிடும்னு சொல்றாரு. இப்ப கேக்குறாங்க, ஆண்டவரே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த கட்டட வேலைகள், எவ்வளோ அழகா இருக்கு இந்த கல்லு, இந்த கல்லு எப்படி பாலாய் போவோம்? புரியுதுங்களா? அவங்க கேட்ட கேள்விக்கான பின்னணி இதுதான். ஏன்னா 2 வசனத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துனா சொல்லியிருக்காருன்னா, நீங்க எதை வீடுன்னு நம்புறீங்களோ அது உங்களுக்கு பாலாய் போயிடும். வெளியே வந்த உடனே கேட்கிறாங்க, ஆண்டவரே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, கல்ல பாருங்க, இந்த கல்லெல்லாம் தூக்கி கூட வைக்க முடியாது, இவ்வளோ பெரிய பெரிய கற்கள் பார்த்தா ஜொலிக்குது, இது எப்படி பாலாய் போகும்? அதுக்கு பதில் தான் என்ன பண்ணுவார்னா, மத்தேயு 24 அடுத்த வசனத்துல இயேசு கிறிஸ்து பேசுவார், எப்படி இது பாலாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கவனிக்கலாம், இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த வீடு பாலாய் போயிடும். சீசர்கள் வெளியே வரும்போது என்ன சொல்றாங்கோ, ஆண்டவரே பாருங்க இந்த கட்டடங்கள் எவ்வளவு அழகா இருக்கு, கல்ல பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரு, நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒரு கல் பாருங்க. ஏன்னா அவங்க என்னத்த கேட்டிருக்காங்க, கல்லுன்னு கேட்குவாங்க. இவ்வளவு அழகா இருக்கே கல்லு. அதுக்கு கிறிஸ்து கொடுக்கிற பதில் என்னன்னா, ஒரு கல் இன்னொரு கல் மேல இருக்காது. வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 24:2. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாப்பா, உங்க வீடு நிச்சயமா பாலாய் தான் போகுது. இத்தாவுடைய வார்த்தை. எப்படி? கல்ல தானே காமிக்கிறீங்க. இப்ப நான் சொல்றப்பார், ஒரு கல் இன்னொரு கல் மேல இருக்காது, எல்லாம் கீழே விழுந்துரும். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம இன்றைய வாரத்தில் கவனிக்கலாம். என்ன இது எல்லா கல்லும் விழுந்துரும்னு சொன்னாரு அப்படின்னா, இந்த சரித்திரத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே நம்மளுக்கு நல்லா தெரியும், ஜேலோத் அமைப்பு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அவங்க வந்து யூதர்களுடைய எப்படி சொல்லனா, அரசியலும் மதமும் சம்பந்தப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஜனங்கள். அவங்க எடுத்தாலே சண்டை தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப், அது அவங்கள வந்து ரேடிக்கல் குரூப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதா, எடுத்தா சாகடிச்சிடுவாங்களா. இந்த யூதர்களுக்குள்ளவே இன்னொரு குரூப் சுத்தின்னு இருந்தாங்க, சிகாரின்னு சொல்லி. அவங்க வந்து அவங்கள வந்து டேகர் மேன்னுவாங்க, கையில வந்து எப்பவுமே கத்தி வச்சுன்னு தான் இருக்குவாங்களா. அவங்க அடிக்கடி கூட்டத்துக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு ரோம அதிபதிகள் அல்லது யூத அதிபதிகள் யாரு ரோமர்களுக்கு உண்மையா இருக்கிறாங்க, ரோமர்களுக்கு பக்கமா இருக்கா, அவங்கள எல்லாத்தையும் சாகடிக்கிற வேலை அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த மாதிரி இவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா, தேவனை தவிர வேற ராஜா கிடையாது. இதுதான் எங்களோட கொள்கை கோட்பாடு. ரோமர்கள் வந்து இந்த இஸ்ரேலை ஆக்கிரமிச்சிருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க அப்பத்துல இருந்தே தொடர்ந்து சண்டை போட்டுனே இருக்காங்க. கிறிஸ்து கூட இருக்கிற ஒரு அப்போஸ்தலரும் யார் தான், இந்த ஜேலோத் அமைப்புல தான் வந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர்கள் பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஜேலோத் அமைப்பை தூண்டி விடுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, சரியா வந்து கிபி 66 அப்போ வந்து ரோமர்கள் அதிகமா வரி போட்டுக்குன்னு யூதர்களை எப்போ ஒடுக்கினே இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பிலாத் இருந்தார் பாருங்க, பிலாத்தோடைய இடம் அதான் கவர்னர் சொல்லலாம், இல்லைன்னா ரோமர் புரோகேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அதிபதி. அந்த இடத்துக்கு வந்து இன்னொருத்தவன் வருவான், ஃப்ளாரஸ்ன்னு சொல்லி. இதெல்லாம் நீங்க வந்து ஹிஸ்டரியில படிக்கலாம். இவன் என்ன பண்ணிடுவான்னா, ஆலயத்துல இருக்கிற வெள்ளியை திருடிடுவான். இவங்களுடைய யூதர்களுடைய தேவாலயத்துல இருக்கிற வெள்ளியை திருடுவான். அதோடைய கணக்கினான்ட்டு நம்மளுக்கு சரித்திரத்துல கிடைக்குது. ஒரு தாளந்து வெள்ளினா 34 kg. இவன் திருடுது வந்து 17 தாளந்து வெள்ளி. சரி, அதோடைய சின்ன நான் ஒரு கணக்கு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போயினே இருக்கலாம். ஒரு தாளந்து வந்து 6000 தினாரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். 6000 தினாரிக்கல்னா ஒரு நாளோடைய கூலி ஒரு தினாரி. ஒரு நாளுக்கு
ஒரு கூலி கொடுக்கணும்னா ஒரு தினாரி கொடுக்குவாங்க. 6,000 தினாரினா 6,000 நாளுக்கான கூலி. இவன் ஒட்டு மொத்தமாக 17 தாலந்து வெள்ளி திருடிடுவானா. இது எவ்வளவு வருதுன்னா ஏறக்குறைய 102,000 நாட்களுக்கான ஒரு கூலியா. அதாவது ஒரு மனுஷன் 280 வருஷம் வேலை செய்யணும். வேலை செஞ்சா எவ்வளவு சேர்க்க முடியும், அவ்வளோத்த வந்து இவன் திருடிறான். இதுதான் அந்த அந்த ஒரு கணக்கு. இது திருடின உடனே இந்த ஏற்கனவே பார்த்து இல்லைங்களா ஜேலோத்து, இவங்களுக்கு இதுதான் ஒரு 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 ட்ரிகர் ஆயிடுது. அதாவது அவங்க புரட்சியே ஏதாவது செய்யணும் செய்யணும்னு காத்து நிற்கிறாங்க. இவன் இது செஞ்சிருந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா போயிடுச்சு. எப்படியாவது இப்போ இதுதான் சரியான சமயம், நம்மளுடைய தேவாலயத்தையும் இவங்க திருடிட்டாங்களேன்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி அதிபதிகள் வந்து நம்மளுக்கு அப்போஸ்தலர் நிருபத்துல வராங்க. பவுல் வந்து ஃபீலிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன் முன்னாடி நிக்குவார். பவுலுடைய பயணத்துல படிச்சிருக்கிறோம், அப்போஸ்தலர்கள் 24 வரும். பவுல் வந்து மீண்டும் பெஸ்டஸ் அப்படின்னு இன்னொரு மனுஷர் அவர்கிட்ட கூட போய் நிக்குவார். அவங்களாம் யாருன்னா இந்த அதிபதிகள் தான், இந்த இடத்துல இருக்கிற அதிபதிகள் தான். அவங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் யார் வருதுன்னா இந்த ஃப்ளாரஸ்ன்ற ஒரு மனிதன். இவர் வந்து இந்த இந்த வெளியே திருடின உடனே ஜேலோத் அமைப்புக்கு ரொம்ப கோவம் வந்துருது. எப்படியாவது நம்ம இப்படித்தாங்க இந்த ஆலயம், கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, ஒரு கல் மேல இன்னொரு கல் இருக்காதுன்னு. அது எப்படி நடந்தது, அதோடைய பின்னணி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அது நடுக்கிறதுக்கான பின்னணி. இப்போ இந்த ஜேலோத் அமைப்பு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த ஆந்தோனியோ ஃபோர்ட்ரஸ் பிலாத் இருந்தார் பாருங்க, அந்த இடத்த போய் கை பிடிச்சிட்டாங்கன்னா ஜெருசலேம் இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதுதான் வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை வந்து ரோமன் கேரிசன் அப்படின்ற ஒரு இடம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை போய் இவங்க ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு யுத்தம் பண்ணி போர் பண்ணி அன்னைக்கே பிடிச்சிடறாங்க. அதாவது கொஞ்ச காலத்திலே பிடிச்சிடறாங்க. ஜேலோத் அமைப்புகள் போய் பிடிச்சிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளவே உங்களுக்கு சண்டை. சதுசியர்கள், பரிசேயர்கள், அப்புறமா இன்னொரு கூட்டம் சொன்னேன் இல்லைங்களா ஜேலோத்துக்குள்ள சிக்காரின்னு சொல்லி, இவங்களுக்குள்ளவே சண்டை. ரோம அதிபதி அந்த இடத்த வந்து இவங்க கை பிடிச்ச பின்னாடி கூட ஜெருசலேம் எங்களுக்கு உங்களுக்குன்னு சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா பிடிச்சிட்ட பின்னாடி இது தாங்க ரோமர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குறது. எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இடத்த நீங்க எப்படி பிடிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ வந்து நியூரோ மன்னன் தான் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது. ஆனா வரத்துக்கு முன்னாடி இந்த ஜேலோத் வந்து இந்த ரோமன் கேரிசன் சொன்ன இல்லைங்களா, அந்த இடம் அதான் இந்த ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ், பிலாத்து இருந்த கிறிஸ்துவை விசாரித்த இடம் அது. அதை வந்து இவங்க கரெக்டா போய் கைப்பிடிச்சிடறாங்க. கைப்பிடிச்சிட்டு ஜெருசலேமை ஒட்டுமொத்தமாக இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துறாங்க. யுதேயா கூட இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. எருசலேம் ஆலயம் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. ஆனா உள்நாட்டு சண்டை ஓடினே இருக்குது யூதர்களுக்குள்ள. இப்ப பிடிச்சிட்டோம், இப்ப யாருக்கு அதிகாரம் கொடுக்கலாம், பரிசேயர்களுக்கா சதுசேயர்களுக்கா, இவங்களுக்குள்ளே சண்டை ஓடின்னு இருக்கு. இந்த நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னா அங்கத்துல இருந்து நியூரோ மன்னன் வந்து ஒரு அதிபதி அனுப்புறார், ஜெனரல் வெஸ்பேசியன் அப்படின்ற ஒரு மன்னனுக்கு கீழே இருக்கிற அவருடைய படையை வழி நடத்துற ஜெனரல். இவர் தலைமையில ரோம படை வருது. இந்த ஜெனரல் வெஸ்பேசியன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு பையன் இருக்கிறார், தீத்து. படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா டைட்டிஸ், தீத்துராயன்ட்டு. இந்த தீத்து கிட்ட பொறுப்பு கொடுக்கிறார். நீ போயிட்டு எப்படியாவது ஜெருசலேமை வந்து கைப்பிடிச்சிடு, யாருமே அங்க விடாத, ஆலயம் தானே சண்டை போடுறாங்க, அந்த ஆலயத்தை விடாதன்னு சொல்லி அவ்வளோ ஒரு துடிப்புல இவங்க வராங்க. வந்து சில நாட்கள்ல யுதேயா பகுதி வந்து ரோமன் கண்ட்ரோல்ல வந்துருது. கிபி 68 வருஷத்துல யுதேயா வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கின்னு அப்பத்துல இருந்தே சண்டை ஓடினே இருக்கும். கரெக்டா கிபி 70 வருஷத்துல என்ன இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்துல வர ஒரு கணக்கும் கூட இருக்கு. கரெக்டா கிபி 70 என்ன ஆகும்னா, இந்த ஆலயத்தை கைப்பிடிச்சு ஆலயத்தை சுத்து போட்டு நெருப்பு வச்சு பத்த வச்சு ஒரு கல் இன்னொரு கல் மேல இல்லாதபடிக்கு தகர்த்து அங்க இருந்த சில யூதர்கள் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இததான் இயேசு கிறிஸ்து லூக்கால முன்னாடியே பேசியிருக்குவார். வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 43 மற்றும் 44. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. உன் சத்துருக்கள் சூழ அவங்க சுத்துவாங்கன்னு இருக்குது இல்லைங்களா, ஆங்கிலத்துல பில்ட் ரேம்பார்ட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, உன்னை சுத்தி அவங்க சுத்து போட்டுருவாங்க, அவங்க ஒரு தடையை கட்டிடுவாங்க, உன்னால தப்பிக்கவே முடியாது, உன்னுடைய மதில் சுவறுகளை அவர்கள் சுத்திடுவாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மேசியா நான் வந்த என்ன நீங்க அங்கீகரிக்கல,
உங்களுக்கு இதுதான் நடக்கும். இது மட்டுமல்ல, 44ஆம் வசனத்துல என்ன சொல்வார்னா, உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் போட்டு நொறுக்கிடுவாங்க, ஒருத்தவங்களை கூட விட மாட்டாங்க, ஒரு கல்லு கூட இருக்காதுன்னு இருக்குவார். வாசிக்கலாம் 44ஆம் வசனம். உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கண்டிப்பா இது நடக்கும். எதிரிகள் வந்து சுத்து போடுவாங்க, விட மாட்டாங்க, கல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். இதை தாங்க மீண்டும் மத்த 24 ஸ்ட்ரெஸ் பண்றாரு அவங்க சீசர்களுக்கு. கல்லை பாத்தீங்கல்ல, கல்லை பத்தி கேக்குறீங்கல்ல, கல்லே இருக்காது. அவ்வளோ நல்ல கல்லா, கல்லை பத்தியா இவ்வளோ பேசுறீங்க, கல்லே போயிடும்னு வரா. இந்த யூதர்களுக்கு வைராக்கியம் இருந்துச்சு. அதாவது தேவன் எங்களுடைய ராஜா, வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அப்படி இருந்திருந்துன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவில ஏத்திருக்கணும். அப்ப இவங்களுக்கு இருக்கிற வைராக்கியமே சரியான வைராக்கியம் இல்லை. இத பவுல் பேசி இருக்குவாரு. யூதர்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனா என்ன அளவுக்கு வைராக்கியம் இல்லைன்னா அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அவர்கிட்ட இருந்து இல்லையா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இருக்கா, ஆனா சரியான வைராக்கியம் அவங்ககிட்ட இல்ல. இப்போ தீத்து வந்துன்னு இருக்கிறார். இவரு அந்த பிடிக்கிறதுக்கு வராரு இல்லையா. அப்போ நான் சொன்னேன், நியூரோ தான் மன்னனாக்குறாரு. அப்புறமா நியூரோடைய மன்னன் ஆட்சி வந்து அவருடைய ஜெனரல் அதிபதி வெஸ்பேசியன் அவர் கைக்கு போயிடுது. அவருடைய ஜெனரல் வந்து அப்புறமா ராயன் ஆயிடுறாரு, எம்பரர் ஆயிடுறாரு. இவர் தீத்து வந்து ராஜாவாயிடுவார். அதனால்தான் இவர் தீத்து ராயன், தீத்து ராஜான்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பையன் வந்து அடுத்து ராஜாவாயிடுவார். இவர் வந்து சுத்து போட்டிருக்குவாரு. ஜுதேயா பகுதியே இவர் கைக்கு வந்திருக்கும் கிபி 68ல. 69ல வந்து இவர் ராஜாவாக ஆயிடுவாரு தீத்து. அவருடைய அப்பா வந்து முடிசூற்றப்பட்டு எம்பரரா மாறிடுவார், பேரரசனா மாறி இருக்குவார் அவருடைய தகப்பன். இப்ப கரெக்டா கிபி 70ஆம் வருஷத்துல ஒரு சம்பவம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு யூதர்கள் சிலுவையில அடிச்சாங்க? பஸ்கா பண்டிகை தானேங்க. அவர் ஆலயத்துல என்னைக்கு நியாயம் தீர்த்தார்கள்? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான். யூதர்களுடைய சரித்திர ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது யூதர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறார். அவர் பேர் வந்து ஜோசபஸ். உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அவருடைய புக்ஸ் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. அவர் கொடுத்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கும், ஆனா அவர் கொடுத்த இவெண்ட் நடந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப 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 குறிப்பா பேசியிருக்குவார் இவர். அப்புறமா இன்னொருத்தர் வருவார், ஹெரோடட்டஸ் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேருடைய புக்ஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சா வாங்க. இந்த ஜோசபஸ் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து யூதர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதின புஸ்தகம். அதுல என்ன சொல்றாருன்னா, கரெக்டா பஸ்கா பண்டிகை அன்னைக்கு யூதர்கள் எல்லாருமே இந்த ஆலயத்துல கூடினாங்களாம். ஏன்னா பஸ்காக்கு வந்தே வரணும் இல்லையா ஜெருசலேமுக்கு. அப்போ சரியான நேரத்துல இந்த தீத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆலயத்தை சுத்து போட்டிருக்கிறார். அன்னைக்கு தான் எப்படி சுத்து போட்டாருன்னு கூட விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சுத்து போட்டு ரொம்ப ஆச்சரியமாச்சு படிக்கும் போது. ஏன்னா ஜோசபஸ் வந்து அவ்வளவா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளா நம்ப மாட்டாரு. ஆனா கிறிஸ்து சொன்ன வசனம் வந்து அங்க நிறைவேறி இருக்கிறது காணப்படுது. உள்ள வந்து 10 லட்சம் யூதர்கள் மாட்டியிருந்தாங்களாம் எங்க அந்த ஆலயத்துக்குள்ள. இது கரெக்டா இப்போ பார்த்தீங்களா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 43, உன்னுடைய எதிரிகள் மதில் சுவர்கள் சுத்து போடுவாங்கன்ட்டு அப்படியே நடந்திருக்குதுங்க. ரேம்பார்ட்ஸ் கட்டுவாங்கன்ட்டு. இந்த தீத்துராயன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு 3 நாளுக்குள்ள இவங்க உள்ள ஆலயத்துக்கு போன உடனே அதை சுத்தி ஒரு மதில் சுவர் கட்டிட்டுக்கிறான். அதாவது உள்ளவே மாட்ட வச்சுட்டுக்கிறான், யாருமே வெளியே வரக்கூடாது. உள்ளவே லாக் பண்ற மாதிரி சுத்தி என்ன பண்ணியிருக்கிறான்னா, சுத்தி மதில் சுவர் கட்டிட்டான். உள்ள மாட்டிக்கினாங்கோ. பசி பட்டினி பஞ்சம் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போய்க்கிறாங்கன்னா, இன்னொருத்தவங்களை சாப்பிட்டுலாமான்னு போயிருக்கிறாங்களா, அந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துல மாட்டிருக்கிறாங்க. ஃபுல்லா சுத்து போட்டு இந்த ஆலயத்தை சுத்தி எப்பவுமே 3 சோறு இருக்கும் இந்த தேவாலயத்தை சுத்தி. அதனால்தான் இவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க. இந்த நம்ம சில நேரத்துல வந்து யோசுவா போய் பிடிக்க போகும்போது எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர்களை நம்பித்தான் அந்த மக்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க கூட தேவாலயத்துல இருக்கிற மதில் சுவரை நம்பி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. கரெக்டா சுத்து போட்டு உள்ள மாட்டிக்கினாங்க, யாருமே வெளியே வர முடியல. அப்போ அந்த காலகட்டத்துல இந்த ரோமர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, உள்ள போயிட்டு ஆலயத்துக்கு நெருப்பு வச்சுட்டுக்கிறாங்க. கிறிஸ்து சொன்ன மாதிரியா இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில பேசியிருக்குவார். பிரபு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணதுக்கு ஒப்பாயிருக்கிறது. ராஜா என்ன பண்றாருன்னா கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்றார், அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டுன்னு சொல்றார். படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அவர்கள் அபாத்திரர்களாய் போயிடுறார்கள். அப்ப ராஜா தன் சேனையை அனுப்பிச்சு அந்த பட்டணத்தை நெருப்பு வச்சு பத்த வச்சிடுவாருன்ட்டு இங்க நிறைவேறும் அது.
கரெக்டா இந்த ரோமர்கள் என்ன பண்றாங்கன்னா போய் நெருப்பு வச்சு பத்த வச்சிடுறாங்க ஆலயத்தை, எல்லாம் உள்ள மாட்டுங்கன்ட்டு. இது நடந்தது அந்த காலப்பகுதி எல்லாமே இந்த பஸ்கா கால பகுதியில தான். பத்த வச்ச உடனே உள்ள இந்த ஆலயம் வந்து கேதுரு மரம் எல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்க உள்ள இன்டீரியர். கரெக்டா நெருப்புக்கு தீ பிடிச்சிருது. எந்த அளவுக்கு பத்தி எரிஞ்சிருக்குதுன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, நல்லா தங்கம் எல்லாம் போட்டு நல்லா ஜொலிக்க கட்டியிருக்கிறாரு. அவங்க பத்த வச்சிருந்தனால அந்த தங்கம் எல்லாம் உருகி இந்த கல்லுல போய் ஒட்டிந்துக்குது எல்லா தங்கமும். இந்த தங்கத்தை வந்து கல்லுந்து எடுக்கவே முடியல. அதனால அங்க இருந்த ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்லே தூக்கின்னு போயிட்டாங்க. ஒரு கல் இன்னொரு கல் மேல இல்லாத படிக்கு விழுந்துச்சான். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அன்னைக்கு நினைச்சாங்க, எப்படி கல்லை இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் என்ன தூக்க முடியும், கல்லெல்லாம் ஒடிச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன மாட்டின்னு இருக்குதுன்னா உருகுன தங்கம் எல்லாம் கல் சந்துல எல்லாம் போய் மாட்டின்னு இருக்குது. யாரு விடுவாங்க கல்லை? எல்லாத்தையுமே தூக்கின்னு போயிட்டாங்கோ. அங்க மீதி இருக்கிற யூதர்களை ஏறக்குறைய ஒரு 11 லட்சம் யூதர்களை சாகடிச்சிடறாங்கோ. 97 லட்சம் யூதர்களை கைதியாக கொண்டு போறார்கள். இன்னைக்கு இட்டாலியில இருக்குதுங்க இந்த சரித்திரம். நான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பப்பமா போய் தேடுங்க. 1.1 மில்லியன் வாங்க, ஒரு 11 லட்சம் யூதர்களை சாகடிச்சிடுறாங்க. அப்புறமா 97,000 யூதர்களை வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு அந்த தீத்து. இந்த மாதிரி நீங்க வந்து எங்களை பார்த்து விரோதிக்கிறீங்களான்னு அவங்களை கூப்பிட்டு போய் அவங்களை என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் அடிமை தனத்துல விட்டுருக்குறாங்க. நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க கிளாடியேட்டர் கேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பொழுதுபோக்கு போனோம்னா சினிமா தேட்டருக்கு போவாங்க இல்லைங்களா? அன்னைக்கு வந்து ரோமர்களுடைய தேட்டர் மாதிரி ஆம்பி தேட்டர்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறையிலேருந்து பட்டினியா போட்ட சிங்கத்தையும் சில காட்டு விலங்க வந்து உள்ள விட்டுருவாங்க. விட்டுட்டு இந்த மக்களை வந்து அந்த விலங்குக்கு போட்டுருவாங்க. கிளாடியேட்டர் கேம்ஸ்வாங்க. அது எப்படியாவது இவங்க ஜெயிக்கணும். அப்புறமா ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து ஒரு 10 பேரை யுத்தத்துக்கு போடுவாங்க, சாகடிக்க சொல்லுவாங்க. அப்புறமா சாகும் வரை சண்டை போடணும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்து இவங்க வந்து அவங்களுக்குள்ளவே அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு நல்ல பொழுதுபோக்குனா இந்த மாதிரி யூதர்களை வேடிக்கை பொருளா கண்காணி பொருளா மாத்திட்டானா யாரு? தீத்துராயன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நீங்க இட்டாலியில போனீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இதை நீங்க தேடுங்க. ஆர்க் ஆஃப் டைட்டிஸ். இது பேரே ஆர்க் ஆஃப் டைட்டிஸ், ARCH ஆஃப் டைட்டிஸ். என்னன்னா இவங்க போனாங்க இல்லைங்களா, இந்த ஆலயத்தை எல்லாத்தையுமே இடிச்சு ஆலயத்துக்குள்ள இருக்கிற அந்த பனிமுட்கள் அப்புறமா குத்து விளக்கு இவங்களை சிறைக்கெல்லாம் பிடிச்சுன்னு போனாங்க இல்லைங்களா? இது போன பின்னாடி இந்த தீத்துராயனுடைய தம்பி இத கல்வெட்டுல செதுக்கிட்டான். கிபி 81 கல்வெட்டா பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கல்வெட்டாய் மாறி இன்னைக்கு கூட இருக்கு. இட்டாலிக்கு யாருன்னா போனீங்கன்னா, ரோம் இட்டாலிக்கு போனீங்கன்னா நீங்க போய் இந்த கல்வெட்டெல்லாம் இன்னைக்கு கூட பார்க்கலாம். அப்படியே கண்காணிச்சு பொருளா வச்சிருக்கிறாங்க. ரோமர்கள் இஸ்ரேல் மக்களை வந்து இப்படித்தான் பிடிச்சுன்னு வந்தாங்கோ. அவங்களுடைய மெனோரா குத்து விளக்கை எடுத்துன்னு வந்தாங்கோ. அவங்க ஆலயத்துல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துன்னு வந்தாங்கோ, பத்த வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மேன்மைப்படுத்துறத விதமாக கல்வெட்டுல செதுக்கி போட்டிருக்கிறாங்க. இதை அப்படியே எடுத்து இன்னைக்கு மியூசியம்ல வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பேசின மத்திய 24:2 லூக்கா 21:1 நம்மளுக்கு பைபிள் இருக்கு. இன்னைக்கு கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லலாம் பைபிள் தப்புங்க, பைபிள் பொய், அவங்க சொல்லப்பட்டதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமே கிடையாது, ஏதோ மனிதர்கள் ஜனங்களை அச்சம் படுத்துறதுக்கு கதையா எழுதி வச்சாங்கன்ட்டு. இல்லைங்க, ஒவ்வொரு வசனமும் நிறைவேறின தீர்க்க தரிசனம். இதுக்கெல்லாம் பல ஆதாரங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அப்படியே நிறைவேறி இருக்கான். கிறிஸ்து சொன்ன மாதிரி நிறைவேறியிருக்கு. எங்கேயுமே மாற்று கருத்தே இல்லை. சொன்னாரா ஒரு கல் இன்னொரு கல் மேல இருக்காதுன்னு? அப்படியே தூக்கின்னு போயிட்டாங்க. சத்துருக்கள் வந்து சுத்து போடுவாங்கன்னு சொன்னார் லூக்கா 19:43. அப்படியே வந்து சுத்து போட்டாங்க. பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிச்சு சாகடிச்சாங்க. தானியல் பேசியிருக்கிறார். இதை கிறிஸ்து பேசினார் தானே பார்த்திருக்கிற இவ்வளவு நாள். மத்திய 24:2 தானியல் பேசியிருக்கிறார். வாசிக்கலாம். தானியல் 9:26. அன்று 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இதுதான் நடந்தது. மேசியா சங்கரிக்கப்பட்டார். கிறிஸ்து செத்துட்ட பின்னாடி பிரபுவுக்கு ஜனங்கள் வந்தாங்க. தீத்துராயன் வெஸ்பேசியன் தலைமையில வந்தாங்க. நகரத்தை சுத்து போட்டாங்க, எரிச்சாங்க, அழிச்சிட்டாங்க.
தானியேல் 9:26 சொன்னார் இது நடுக்கோன்னு. கிறிஸ்து லூக்காலையும் மத்தேயுல சொல்றார் இது நடுக்கோன்ட்டு. நடந்துதா? கண் முன்னாடி இன்னைக்கு நம்மளுக்கு நடந்து நிக்குது. யூதர்கள் நம்புனாங்க இந்த ஆலயமெல்லாம் இடிக்கவே முடியாது, ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஆலயம் நம்புனாங்க. ஆனா தேவன் வந்து கொஞ்ச நேரத்துல நெருப்பு வச்சு பத்த வச்சு கல்ல போய் அந்த தங்கத்தை ஒட்ட வச்சு எல்லாத்தையும் தூக்கின்னு போய் வச்சுட்டார். அந்த ஆலயமும் போச்சு, அவர்கள் செலுத்தின பலியும் போனது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பலியும் கிடையாது, ஆலயமும் கிடையாது. இததான் மத்தேயு 24:2 கிறிஸ்து சொன்னார். என்ன சொல்றாரு? கேக்குறாங்க, பாத்தீங்களா என்ன மாதிரி இருக்கு கற்கள் கட்டடங்கள்? அப்படியாப்பா, ஒரு கல் இன்னொரு கல் மேல இருக்காது, அப்படியே போயிடும். லூக்கால சொல்லும்போது அதே தான் சொன்னார். ஒரு கல்லை விட மாட்டாங்க. எடுத்துன்னு போயிட்டாங்களா? எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்னொன்னும் நிறைவேறணும். இவங்க இந்த இடத்துல தீத்து வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மேல சில யூதர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மலைக்கு ஓடி போங்கன்னு சொன்னார். ஆனா அவர் சொன்ன கண்ணோட்டம் வேற. இவங்க என்ன பண்றாங்கன்னா மலைக்கே ஓடினாங்க. எந்த மலைக்கு ஓடுறாங்கன்னா, அங்க வந்து மசாடான்ற ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலைக்கு ஓடிட்டாங்க. அங்க போயிட்டா எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், யாருமே எங்களை வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி சில யூதர்கள் வந்து அங்கத்திலிருந்து தப்பிச்சு இந்த யுதயா பகுதியில இருக்கிற வனாந்திரத்தின் மூலியமாக ஒரு மலைக்கு ஓடிடுறாங்க. அங்க போய் அங்க ஏரோது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அரணான கோட்டையை கட்டி வச்சிருந்தார். போட்ரஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அரணான கோட்டையை கட்டி வச்சிருந்தார். அங்க போய் இவங்க புகுந்துடுறாங்க, மசாடான்ற இடம். அங்க போயிட்டு மேல அங்க கூட விடுறது அங்க தீத்து, நீங்க அங்கேயா போறீங்கன்னு சொல்லி அங்க வராரு. அங்க புறப்பட்டு வந்து இந்த சில யார்தான் போயிருக்குவாங்கன்னா இந்த ஜேலோ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் 960 பேர். அதுதான் குறிப்பு நம்மளுக்கு சரித்திரத்துல இருக்கு. அவ்வளவு பேர் அங்க ஓடிட்டாங்களாம். அங்க போன உடனே இந்த ரோமர்கள் போய் அங்கேயும் ஒரு முற்றுகை போட்டு ரொம்ப பெரிய பெரிய ஆயுதங்களை கட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அரணான கோட்டையே தகர்த்து எறியணும்ட்டு பெரிய பெரிய அரணான அவங்களுடைய ஆயுதங்களை கட்டி அந்த மதில் சவறுகளை இடிச்சு கடைசியில இங்க போய் தஞ்சம் அடைஞ்ச யூதர்கள் எப்படித்தான் செத்தாங்கன்னா எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. இது என்ன வருஷம்னு பாத்தீங்கன்னா கிபி 73. இந்த வருஷமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 70ஆம் வருஷம் ஒண்ணு, கிபி 73ஆம் வருஷம் ஒண்ணு. இப்படித்தான் இஸ்ரேல் தேசம் முற்றிலும் தகர்க்கப்பட்டு அவர்களுடைய வீடு, ஆலயமாகிய வீடும் சரி, இஸ்ரேல் ஆகிய வீடும் சரி, ரெண்டுமே பாலாய் போனது. கிறிஸ்து சொன்னார், பாலாய் போகும். ஆனா இதை பார்க்கணும்னா இன்னொரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள கொஞ்சம் போனோம். யோனாவின் தீர்க்க தரிசனத்துக்குள்ள போனோம். அங்க போனா நம்மளுக்கு ஒரு சின்ன குறிப்பும் ஒரு சின்ன தீர்க்க தரிசனமும் வெளியே வரும். யோனா வந்து தேவன் யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து வந்த பின்பு, இது யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட அவர் உயிர் தெளிந்து வந்த பின்பு இந்த பூமியில் எவ்வளவு நாள் தான் அவர் இந்த பூமியில் பிரசங்கம் பண்றாருன்னா, அவர் கூட 40 நாள் தான் பிரசங்கம் பண்ணார். புரியுது இல்லைங்களா இந்த விஷயம்? யோனாவோட காலகட்டத்துல கொஞ்சம் பேர் மட்டும் மனம் திருந்தினாங்களா, அல்லது எல்லா முழு பட்டணமே மனம் திருந்துதா? முழு பட்டணமே. அதனால தான் மன்னிச்சு விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்டு முழு இஸ்ரேல் மனம் திருந்தி இருக்கணுமா, அல்லது கொஞ்சம் பேர் மட்டும் மனம் திருந்தி இருக்கணுங்களா? முழு இஸ்ரேல். இப்போ ஒரு கணக்குள்ள போலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்தானம் அது வந்து கிபி 29ஆம் வருஷம். அங்கத்திலிருந்து 40 நாள், அதாவது 40 வருஷம். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம் பார்த்திருக்கிறோம் நம்ம. நீ 40 நாள் கானான் தேசத்தை வேவு பார்த்ததுனால 40 வருஷம் வனாந்திரத்தில் சுத்துங்கள்னு சொல்றாரா? ஒரு நாளுக்கு ஒரு வருஷம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால பகுதி 40 நாள். நம்ம தீர்க்க தரிசனத்தை நல்லா தெரியும். ஒரு நாள் ஒரு வருஷம், 40 நாள் 40 வருஷம். இதை அப்படியே எடுத்து கிறிஸ்து கிட்ட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா யோனாவின் அடையாளம் கிறிஸ்துவின் அடையாளத்துல வருது. கிறிஸ்துவோடைய ஞானஸ்தானம் கிபி 29, அங்கத்திலிருந்து 40, அதாவது ஒரு நாள் ஒரு வருஷம், 40 நாள் 40 வருஷம் சேர்த்தோம் என்றால் கிபி 69 வரும். அதுக்கு அடுத்த வருஷம் தேவாலயம் அழிஞ்சு போச்சு. 69ல யுதேயா அழிஞ்சு போயிடுச்சு.
அடுத்த வருஷம் தேவாலயம் அழிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எடுக்கலாம். மரணம் கிபி 33, அங்கத்துல இருந்து 40 சேர்த்தீங்கன்னா 73 வரும். 73ல மசாடா கீழே விழுந்துருது. முழு யூதர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய வீடாகிய தேவாலயம் பாலானது, இஸ்ரேல் என்ற வீடும் பாலானது. கரெக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நடந்துச்சு. இதை இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் பேசினார், உங்களோட 40 வருஷம் நான் கோபத்துல இருந்தேன். யூதர்களுக்கும் அதுதான் காலப்பகுதி கொடுத்தாரு. 40 வருஷம் இருந்துச்சு, மனம் திருந்தி இருக்கணும், திருந்தல, முற்றிலும் அழிஞ்சு போயிட்டாங்க. வனாந்திரத்துல 40 வருஷம் டைம் இருந்துச்சு, அவங்க சரியா வரவே இல்லை, எல்லாருமே வனாந்திரத்துல அழிஞ்சு போனாங்க. வாசிக்கலாம் 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. எவ்வளவு வருஷத்தா டைம் கொடுத்தாரு அவங்களுக்குன்னா 40 வருஷமும் கோபம் தான் பட்டு இருந்தார். அவங்களோட எப்படித்தான் இருந்தாருன்னா கோபமா தான் இருந்தார். அப்ப யூதர்களும் எப்படித்தான் 40 வருஷம் தேவனை கோபம் தாக்கின்னு இருந்தார். கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போனார். நம்ம நேரத்துல படிச்சிருக்கிறோம். அது குறிப்பா இவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா மத்திய 24 தான் பேசியிருக்காரு. இப்ப இவ்வளவு விஷயங்களை பேசுறாரு இல்லையா மத்திய 24, அதுல குறிப்பா ஒண்ணு சொல்வார். 34ஆம் வசனத்துல, நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், இந்த சந்ததி இதெல்லாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் போக மாட்டாங்கன்னு. வாசிக்கலாம் பாருங்க 34ஆம் வசனம். இவைகளை எல்லாம் சம்பவிக்கும் முன்பு இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல மாம்சத்துக்குரிய அர்த்தமும் இருக்கு. 34ஆம் வசனத்துல ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கு. ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம இங்க வரும்போது படிக்கலாம். நேரடியான கண் பார்வை உள்ள அர்த்தத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். என்னன்னா இஸ்ரேல் மக்களை குறித்துதான தீர்க்க தரிசனத்தை தான் இப்ப நம்ம தொடங்கி இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களே, இந்த சந்ததி இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. எதெல்லாம்? இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு, இந்த நகரம் கைப்பிடிக்கப்பட்டு, இஸ்ரேல் தேசம் பாலாய் போகிற வரைக்கும் இந்த சந்ததி நீங்க உயிரோட தான் இருக்குவீங்க. கண்டிப்பா பார்க்குவீங்கன்னாரா? கண்டிப்பா பார்த்தாங்க. அவங்க தேவாலயம் இழிஞ்சு போறத பார்த்தாங்க, அந்த இஸ்ரேல் தேசம் அழிஞ்சு போகிறத பார்த்தாங்க. அந்த சந்ததி அங்கே நின்னுச்சு. இத இதே தீர்க்க தரிசனத்தை 2 இடத்துல பேசியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல. இது மத்தேயு 24:2 நடக்கிற சம்பவம். பழைய ஏற்பாட்டுல 2 இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. குறிப்பா டைரக்டா பேசியிருக்கார். எங்கன்னா ஓசியால வரலாம் பாருங்க, சில வசனங்களை வாசிக்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும், அதிபதி இல்லாமலும், பலி இல்லாமலும், சிலை இல்லாமலும், ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும், தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இதுதாங்க நடந்துச்சு. எப்போ அவங்க தேவாலயம் இடிஞ்சு போய் அவங்க நாடு கடத்தப்பட்டு ஓடிட்டாங்களோ, அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு யாருமே இல்லை, ராஜாவும் இல்லை. ஆரம்பத்திலே அவங்களுக்கு ராஜா போயாச்சு, தேவன் தான் ராஜாவா இருந்தார், அதையும் எழுந்துட்டாங்க. பலிகளும் போயாச்சு. அவங்களுக்கு எந்த விதமான ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்ப திருப்பி வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு நாடா வந்திருக்கிறாங்களா? இப்போ வந்தவர்கள் ராஜாவாக கிறிஸ்துவை ஏத்துக்கொள்வார்களா? இதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. 5ஆம் வசனம் வாசிக்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிவையாய் வருவார்கள். பாருங்க, இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வருவாங்க. யாரை தேடி வருவாங்கன்னா தன் தேவனாகிய கர்த்தர் யாவே தேடுவாங்க. தாவீது இல்ல, டேவிட்ஸ் டிசெண்டன்ட், தாவீதோடைய சந்ததியில ஒருத்தர் வருவார். அவர் தான் கிறிஸ்து. அந்த ராஜாவை தேடுவாங்க. இன்னைக்கு யாவே தேடிட்டாங்க. இன்னும் யாரை தேடணும்னா தாவீதோடைய சந்ததியில இருக்கிற ராஜா, கிறிஸ்துவோடைய ராஜாவை தேடுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல நடக்கும். போயிட்டாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்க. வந்தவர்கள் நிச்சயமா யாவே தேடிட்டாங்க. இப்போ அடுத்து தாவீதோடைய வம்சத்துல அவங்களுடைய ராஜாவை தேடுற காலத்துல தான் நோக்கி போயின்னு இருக்கிறாங்க. இத இந்த தேசம் இப்படித்தான் அழிஞ்சு போகும், சுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியால முதல் படிக்கலாம். அப்புறமா சிஸ்டர் நீங்க பைபிள்ல மீகாக்குள்ள போயிடுங்க. எரேமியா 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும்,
இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அப்படிதாங்க ஆச்சு. ஜெருசலேம் எப்படி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா மண்மேடா தான் போச்சு. அந்த ஆலயம் மண்மேடா தான் போயிடுச்சு. எப்போ இவங்க இடிச்சாங்களோ ஒண்ணுமே இல்ல. இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா திக்கெட்டுன்னு இருக்கும். திக்கெட்னா அதுல வந்து செடி காடு மாதிரி ஆயிடும்னு போட்டிருக்கிறார். அப்படித்தான் மார்ச். இத மீகா என்ன பண்ணுவார்னா ரொம்ப விவரமா பேசியிருக்குவாரு. ஒரு முழு அதிகாரமே இருக்கு இந்த சம்பவத்துக்கு. மீகா ஒரு முழு அதிகாரத்தை படிக்கலாம். ஒரு சில வசனங்கள் வாசிச்சிட்டோம்னா இன்றைய வாரத்துடைய இந்த தொடர்ச்சி வந்து ஒரு முடிவுக்கு வரும். மீகாக்குள்ள போலாம். ஒவ்வொரு வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. மீகா 3ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிக்கலாம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தின் அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோளையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரித்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவர்களை துண்டிக்கிறார்கள். பாருங்க, அப்பொழுது அவர்கள் இஸ்ரேல் போதுங்க. இஸ்ரேலை வழிநடத்துற மேற்பார்வையாளர்கள், லீடர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கள கூப்பிட்டுன்னு போறோம். அவங்க இப்படிதான் இருக்கிறாங்களா. மக்களை வந்து தோல் உரிக்கிறாங்களா. தோல் உரிச்சு எலும்பு ஒடிச்சு என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு சாப்பிடுறாங்க. மக்களே அடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்களா. வழி நடத்துற தலைவர்கள் கிறிஸ்து காலத்துல கூட இப்படித்தான் இருந்தாங்க. அப்புறமா அவங்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி தெரியுங்களா, காசு வாங்காம சொல்லவே மாட்டாங்களா. இன்னைக்கு அப்படியே இருக்குதுங்க நம்மளுடைய நிலவரம் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள. கிறிஸ்தவர்களை வழிநடத்துறவர்களும் தன் மந்தையை அடிச்சு சாப்பிட்ற நிலைமை தான். எல்லாத்துக்குமே காசு வாங்குற நிலைமை தான். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாய் சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காருண்யமாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நானோ இது அப்படியே நடக்குதுங்க. என்னைக்கு ஜெருசலேமை சுத்து போடுறாங்களோ உள்ள இருக்கிறவங்களா இப்படிதான் மாட்டினாங்க. தேவனை கூப்பிட்டாங்கோ, காப்பாத்துங்கன்னு சொன்னாங்கோ, அவர் காதை மூடிட்டார், கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி இஸ்ரேல இருக்கிற எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாது. கிறிஸ்து மட்டும் சொன்னாரு. அதை கிறிஸ்து கூட இருக்கிற சீசர்கள் பிடிச்சுக்கினாங்க. இஸ்ரேலை வழி நடத்துற எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியல. தேவன் வந்து அவங்க கண்கள்லாம் அந்தகாரமாக்கிட்டார். இதை சொல்லிட்டு ஜெருசலேம் எப்படி ஆகும்னு சொல்லித்தான் இந்த அதிகாரமே முடியும். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதின் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதின் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதின் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளிகளைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேல். இதுதான் ஆச்சு. சீயோன் வயல்வெளி போல ஆயிடுச்சு. சீயோன் போது இஸ்ரேல் வயல்வெளி ஆயிடுச்சு. ஜெருசலேம் என்ன ஆயிடுச்சா பாருங்க. எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இதுதான் ஜெக்கரியால நம்ம படிச்சோம். அப்படியே நடந்துச்சு. வயல்வேலா அப்படியே என்னவா மாத்திட்டாருன்னா ஒரு குப்பை மேடா தான் மாறி போச்சு. கடைசியில ஜெருசலேமுடைய ஆலயம் நிக்கவே இல்லை. ஒரு கல் இன்னொரு மேல கல் இல்லாதபடிக்கு தகர்த்து நிர்மூலமாக்கப்பட்டுச்சு. இதுதான் கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஆலயத்தை விட்டு வெளியே வரும் போது சீசர்கள் காமிக்கிறாங்க. ஆண்டவரே பாருங்க, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இந்த வீடு பாலாயிடும்ட்டு, என்ன மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு, இந்த வீடு எப்படி பாலாகும் சொல்றாரு. இப்படியா சொல்றீங்க? ஒரு கல்லு கூட இன்னொரு கல் மேல இருக்காது பாரு. லூக்காலே சொன்னார். சொல்லி முடிச்சு சில வருஷத்துல
அப்படியே துல்லியமாக நிறைவேறி இன்னைக்கு கல்வெட்டுல போட்டு வச்சுட்டாங்க. பாத்துக்கோங்க, அப்படியே நடந்திருக்கு. அவங்க வசனத்தின் பூர்வமா போடல, அவங்க தங்களை பெருமைப்படுத்துறதுக்கு போட்டாங்க. ஆனா வசனத்தோடைய சாட்சியாக மாறிச்சு இன்னைக்கு நம்மளுக்கு. அந்த மாதிரி மத்தேயு 24 கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை பத்தி மட்டுமல்ல, ஜெருசலேமுடைய வீழ்ச்சியில தொடங்கி 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவு வரைக்கும் போறது தான் மத்தேயு 24 இந்த புரிதலோட நம் 2ஆம் பாகத்துக்குள்ளாக அடுத்த வாரம் செல்லலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.